அதுக்கு மேல பாட்டு மக்களே, வெல்கம் பேக் டு பூஜாஸ் கிச்சன். இனி நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, இது ஒரு குக்கிங் vlog தான். பூஜா சமைக்க மாட்டான்னு கமெண்ட்ல ஒரே சர்ச்சை. பூஜா ஒரு தற்குறி. பூஜாஸ் கிச்சன் வச்சுட்டு பேர் வச்சிருக்கீங்க, பூஜா சமைக்க மாட்டான்னு ஒரு என் மேல ஒரு என்ன சொல்றது, கரை விழுந்துருச்சு, கரை படிஞ்சிருச்சு. அந்த கரையை நான் ரிப்பப்ளிக் டே அதுமா தொடச்சி எரிய போறேன். ஸோ இன்னைக்கு லீவு, சமைக்க போறேன். வாங்க என்ன சமைக்கிறோம், என்ன ஸ்பெஷலா சமைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ள போலாமா? போலாமே. அம்மா அம்மு கடைக்கு போயிருக்காங்க. அந்த கிளிப்பையும் பார்த்துட்டு வாங்க. அம்மு எங்க கிளம்பிட்டீங்க? போய் மதியத்துக்கு சமைக்கணும்ல, வாங்கிட்டு வரனால போயிட்டு வாங்கிட்டு வரலாம். சரி, என்ன வாங்கிட்டு வரலான்னு பார்க்கலாம். தெய்வத்துக்கே மாறு வேஷமா, மகாராணிக்கு இங்கே 7 வேஷமா. உன் நிலைமை இப்படி ஆயிடுச்சு பூஜா. ஆமா, வெங்காயம் அம்மா சமைக்கிறதோ சமைக்கிறத எடிட் பண்ணி எடுத்து போட்டிருந்தேன். நானே சமைக்க போறேன். அதுக்கப்புறம் நான் சமைச்ச ரெசிபி விளாக்ஸ்லாம் உங்களுக்கு நான் அப்லோட் பண்றேன். விளாக்ஸ் சொல்லக்கூடாது, வீடியோஸ் அதெல்லாம் நான் இந்த கண்டிப்பா, ஏன்னா நான் வெரைட்டியா சமைச்சிருக்கேங்க. ஸ்வீட்ஸ், நான்வெஜ், வெஜ் எல்லாமே சமைப்பேன். பீஸா பாருங்க, கான்டினென்டல் டிஷ் கூட போயிட்டு அதெல்லாம் கூட சமைச்சிருக்கேன். ஆனா நீங்க என்ன தப்பா பேசிட்டீங்க, எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. நான் அழுதுட்டேன். அதனால சோகமான பீஜம் போட்டுடலாம் இந்த இடத்துல. ஆமா, நானே எடிட்டிங்ல போட்டுக்கிறேன். எவ்வளவு கஷ்டப்பட்டு எடிட் பண்ணி உங்களுக்கு அப்லோட் பண்றேன். ஆனா இந்த பூஜாவை நீங்க எப்படி பேசிட்டீங்க தெரியுமா? ரொம்ப ரொம்ப கஷ்டமா போச்சுங்க. முதல்ல பேரை மாத்துங்க அப்படின்லாம் சொன்னீங்க. ஓகே, இட்ஸ் ஓகே, ஃபைன். இட்ஸ் ஓகே. என்னோட பழைய வீடியோஸ் தயவு செஞ்சு போய் பாருங்க. நான் அந்த பிளேலிஸ்ட்ல கொடுக்கிறேன். வெங்காயத்தை அந்த கத்தி கீழே வைக்கிறீங்களா? அப்படியே வருஷமே குத்தலாம். இல்ல, பழைய பகை ஏதோ இருக்கு போல, கத்தி வச்சு நைஸா கீழே குத்துறானா. ஹலோ, ஹாய், வாட் ஆர் யூ டூயிங்? நானா இஞ்சி எடுத்து ஜார்ல போட்டுட்டு இருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் எப்பவும் இருக்கும், ஃப்ரிட்ஜ்ல இல்ல. நம்ம நேரம் இல்ல, சோ அதனால டக்குன்னு பூண்டை உரிச்சு. ஆனா ஒரு மன கஷ்டம் இருக்கு. வெஜ் செய்யும் போதெல்லாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் டப்பால இருக்கும். எஸ், இந்த நான்வெஜ் செய்யும் போது இருக்காது கஷ்டம்னா. சோ அதனால உட்காந்து இப்பதான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்க போறேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு பாத்தீங்கன்னா, அரிசி ஊற வச்சுட்டேன். இந்த அரிசியை பார்த்தோன்னே நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க. எஸ், பிரியாணி தான் செய்ய போறோம். என்ன பிரியாணின்னு பாத்தீங்கன்னா, எறா வாங்கிட்டு அம்மா ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணி வச்சிருந்தாங்க. ஆஞ்சி நேற்று தான் வாங்கிட்டு வந்தாங்க. ஸோ அதுதான் இன்னைக்கு பிரியாணி பண்ண போறேன். எங்க வீட்டுல நான் எறா பிரியாணி செஞ்ச எல்லாரும் ரசிச்சு சாப்பிடுவோம். எப்படி இருக்கும் வர்ஷா? சொல்லு. சூப்பரா இருக்கும் சொல்லுவோம். நிஜமாலே வேற மாதிரி செய்வேன். அதுவும் வர்ஷாக்கு எறா பிரியாணி தான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவளுக்கு தான் இன்னைக்கு ஸ்பெஷலா செஞ்சு கொடுக்குறோம். இப்பதான் வெங்காயம், இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குல்ல நமக்கு. இது எப்படி? ஆமா, புதுசா வாங்கிட்டு வந்தோம். இது எப்படின்னா, இப்ப அரிஞ்சு நாங்க ஒரு பிளேட் தேடுவோம் அது வைக்கிறதுக்கு. இப்ப அரிஞ்சிட்டு ஓரமா தள்ளி விட்டுட்டு அதை அப்படியே ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம் நாங்க. குக்கிங் அசிஸ்டன்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா அத்தை. அவங்க ஒரு பக்கம் ரசம் வச்சிட்டு. பட் அத்தையை பத்தி சொல்லி அவங்க ரொம்ப பெர்ஃபெக்ட்டா, நாங்க என்ன கேட்டாலும் அப்படியே டக்குன்னு கட் பண்ணி குடுத்துருவாங்க. நீட்டா ரசம் வச்சா செம்ம டேஸ்டா இருக்கும். அதனால அவங்கள இன்னைக்கு அம்மா ரசம் வைக்க சொல்லிட்டாங்க. நான் தான் வைக்கிறேன்னு சொன்னேன். ஆல்ரெடி டைம் 1:00 ஆயிடுச்சு. எங்களுக்கு வர வயிறு கொடகொடந்து இப்பவே. ஏன்னா மார்னிங் சத்து மாவு கஞ்சி தான் குடிச்சோம். ரொம்ப பசிக்குது, நீ ஸ்டார்ட் பண்ணனா கொஞ்சம் லேட் ஆயிடும் வீடியோ எடுத்துட்டு சமைக்கிறதுக்கு. அதனால அவங்க ஒரு பக்கம் ரசம் வைக்கட்டும், நீ இந்த வேலையை பாருன்னு சொல்லிட்டு அம்மா மார்க்கெட் போயிருக்காங்க. இப்பதான் நான் தக்காளி கட் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, ஸ்டார்ட் பண்ணும்போது கூப்பிடுறேன் பாருங்க. நான் பாருங்க, நான் எதுவுமே பண்ணல, சும்மா போன் நோண்டிட்டு சில் பண்ணிட்டு இருக்கேன். ஆரம்பிக்கலாமா? பிரியாணிக்கு பத்த வச்சிட்டோம். இந்த குண்டானே போதும். எனக்கு இது பத்தாதே. உனக்கு பத்தாதா? குண்டானோட கொடுக்குறேன், அப்படியே அதை கொட்டிக்கோங்க. கொஞ்சமா கிளவுஸ் எல்லாமே எடுத்து வச்சிருக்கேன். கிளவுஸா? ஸ்பைசஸ் கிளவுஸ் எல்லாமே ஒண்ணுதானே? ஸ்பைசஸ்னா மொத்தமா குறிப்பிடப்படும். கிளவுஸ்னா இதுதானே, இது நீட்டா ஒன்று இருக்குமே. அது பேர் லவங்கம். இந்த பாருங்களா, இதுக்கு தட்டே தேவையில்ல, அரிஞ்சு இதிலே வச்சுட்டு இதிலே யூஸ் பண்ணிக்கலாம். பிரியாணிக்கு தேவையான எல்லாமே அரிஞ்சு வச்சுட்டேன். எப்படி அழகா அரிஞ்சிருக்கானா?
பரவாயில்ல, என்கிட்ட ட்ரைனிங் எடுத்த நல்லா பண்ணியிருக்க. சரி ஓகே, ஸ்பைசஸ்லாம் போட்டுக்கலாம். எங்கள் அண்ணனுக்கு முந்திரி பருப்பு பிடிக்கும், போடு. முந்திரி பருப்பு புட்டு பார்த்தேன், 2 இருக்கு, புடுங்கல. அதான் சாப்பிட்டு எல்லாரும். ஏய் பரவாயில்ல, முழுசாவே போடு லூசு. ஏன் முழுசா போட்டா வாய்க்குள்ள போவாதா? உண்மையில அதான் புட்டுட்டு இருந்தேன் எல்லாரும். பாருங்களேன் எவ்வளவு பேர் தற்குறியா இருக்கா. ஏன் முழுசா போடக்கூடாதா? அது வந்து ஆஃபா பிரிக்கிறா அவ. அது பிரிக்கும் இல்லையா, நான் வச்சுட்டேன். ஓகே, நாங்கள் எங்கள் வீட்டில் வந்து புது கரண்டி வாங்கியிருக்கோம் பாருங்க. புதுசாக மாடு வாங்கியிருக்கோம். இந்த பிறகு புது மாடு, புது கரண்டி. புதுசாக கரண்டி வாங்கியிருக்கோம். வெடிச்சிச்சு, போடு. ஓ சொல்லி தரீங்களோ? வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். நீங்கள் என்ன ரெசிபி போடுறீங்களா இல்லை விளாக் போடுறீங்களா? சொல்ல வேண்டியதான். அடே இங்கே இருக்கு பாடுறா, இன்னும் எல்லாத்தையும் போடுறான். இதுல பாய் குண்டு பையா. அப்படியே கூடவே பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம். வாய்ஸ் ஒரு மாடுலேஷன் வருது போகுது விளாகுக்கு, சமையல் கிட்ட போனோடனே. வெங்காயம் தக்காளி எல்லாமே வதக்கிட்டு இருக்கேன். மிளகாத்தூள்லாம் போட்டேன். குண்டு ஒரே வாசனையா இருக்கு, எனக்கு கிச்சனுக்கு இழுத்துட்டு வந்துருச்சு. எறாவே போடல, அதுக்குள்ளே வாசனையா? ஆமா, இஞ்சி பேஸ்ட்ல. இப்போ நம்ம எறாவை கொட்டிக்கலாம். கொட்டிக்கோங்க. கிட்ட வாங்க. எனக்கு நல்லா பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே டெம்ட் ஆகுது. ஆமா, எனக்கும் சீக்கிரமா செஞ்சிருவோம். அப்படி கிட்ட வந்து பார்த்தேன், செம்மையா இருக்குல்ல எறா. சினிமாட்டிக் ஷூட்டு நெய். இந்த மாதிரி அப்புறம் வீடியோ எடுக்க மாட்டேன், வச்சுட்டு போயிடுவேன். பார்த்துக்க, பிளாக்மெயில் பண்ற மக்களே. அசிங்கப்படுத்துடா. ஏதோ ஒரு தப்பா வந்துச்சுன்னா விட்டுடணும். சரி ஓகே, தண்ணியை ஊத்திக்கலாம். ஏன்னா ரொம்ப நேரம் அளந்துருமியா தண்ணி? அளக்காம எப்படிப்பா? என்னப்பா ஒரு பிரியாணி மாஸ்டருக்கே பிரியாணி சொல்லி கொடுக்குறீங்களா? சரி செய், நான் போய் உட்கார, எனக்கு கூட டயர்டா இருக்கு. ஓ ரெஸ்ட் எடுத்து டயர்ட் ஆயிட்ட மக்களே. இவ்வளவு நாள் நான் தான் அந்த வேலையை பார்ப்பேன், இன்னைக்கு வருஷம் பாக்குறா, பாத்துக்கோங்க. ஆமா, ஒரு நாள் பார்க்கலாம் தான். ஆமாட்டாங்க. ஹாய் செல்லா, நான் முட்டை வாங்கிட்டு வந்திருக்கியா? முட்டை குடும்பத்துக்கு முட்டை. நேற்று ஒருத்தர் சொல்றாங்க, அம்மா முட்டை சோறு சீக்கிரம் போடுங்கம்மா, நாங்களும் முட்டை ஃபேமிலி ஆகணும் அப்படின்ட்டு. முட்டையை இங்க அடுக்கிக்கலாம். அப்படியே இந்த பட்டு உங்களுக்கு ஆப்பிள் பாரு. ஆப்பிள் கருவேப்பிலை கொத்தமல்லி வேணுந்திருக்கு பத்தி அம்மா. எப்படா? நம்ம குமார் தம்பி கடையில தான் ஆப்பிள் கிலோ 140 ரூபா. அம்மா சீக்கிரம் 65 போடுமா, போட்டு தரேன்டா. பசிக்குதுமா. இந்த போட்டு தரேன்டா. நான் பிரியாணியோடலாம் சாப்பிட மாட்டேன் எப்பயுமே. அம்மா எனக்கு என்ன பண்ணுவாங்க, பொரிச்சு அப்படியே தட்டில் வச்சு கொடுப்பாங்கல்லம்மா, வெங்காயம் வச்சு குழந்தை சாப்பிடலாமா? ஆமா. சீக்கிரம் நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன். செய்யுங்க. பிரியாணியை போடுங்க முதல்ல. சரி வாங்க, நம்ம வந்து அரிசியை கொட்டிக்கலாம். கொட்டிக்கோங்க, சீக்கிரம் செய்யுங்க. சரிங்க. புதினா வாங்கி வந்துட்டேன் அம்மா, புதினா வேற வாங்கி வந்துட்டேன்ப்பா. அந்த புதினா வேணாம், போதும். நான் வந்து சரி, என்ன மாதிரி யாருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சமைச்சா நமக்கு பசி தெரியாது, அடுத்தவங்க சமைக்கும் போது நம்ம வெயிட் பண்ணி பார்த்துட்டே இருந்தேன்னா பசி ரொம்ப அதிகமாக எடுக்குது. அது ஏன்னே எனக்கு தெரிய மாட்டேங்குது. நான் சமைச்சா கூட எனக்கு இவ்வளோ பசி எடுக்காது. இங்க காட்டு. ஆமா, நான் உன்னை காட்டுறேன். இன்னைக்கு தான் வந்து லாஸ்ட் டேவா நாங்க காலேஜ் கலர் ட்ரெஸ் போட்டு போனோம். நாளைல இருந்து எனக்கு யூனிஃபார்ம் போட்டு போனோம். யூனிஃபார்ம் கொடுத்தாச்சு. யூனிஃபார்ம் எப்படி இருந்துச்சுமா? சூப்பரா இருந்துச்சு. நம்ம வந்து ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணல. நாளைக்கு தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து யூனிஃபார்ம் போட போறேன். நான் வந்து உங்களுக்கு ஷார்ட்ஸ்ல அப்லோட் பண்றேன். ஓகேவா? ஓகே தங்கம். 4 மாசத்துக்கு அப்புறம் குழந்தைக்கு இப்பதான் யூனிஃபார்ம் போட்டு போற யோகம். பாக்கியம் கிடைச்சிருக்கு. உப்பு லைட்டா கம்மியா இருக்கு பாய்ஸ். முட்டை வேக போட்டாச்சு. பிரியாணினா முட்டை இல்லாமலா? அப்பாடி. இதுதான் எங்க வீட்ல தம் போடுறதுக்கு யூஸ் பண்ற தோசைக்கல். எஸ் ஆமா, இது நாங்க பெர்மனன்ட்டா அப்படியே இதுக்குன்னு வச்சுக்கிட்டோம். ஆமா, பழசாயிடுச்சு, அதனால இதுக்கு பிடிக்காம பிரியாணி ரொம்ப சூப்பரா வரும் பாருங்க. மக்களே, ஃபர்ஸ்ட் நான் வந்து நெய் ஊத்தல, இப்பதான் அப்படியே நெய் லைட்டா மேலாப்ல பரபரன்னு தூவி அப்படியே தட்டை போட்டு மூடிட வேண்டியதுதான். சூப்பரா தம் ஆயிடும். இது மேல வெயிட் வந்து வச்சோம்னா உள்ள வந்து பிரஷர் அப்படியே இருக்கும். இது வச்சுங்க, முடிஞ்சு போச்சு. அவ்வளவுதான். சிம்ல வச்சுலாம் ஒரு 20 மினிட்ஸ் சோறு போட்டு குத்துருவல்ல, பார்க்கலாம். சுட சுட நீ சாப்பிட்டு போறப்பா. ஓகே.
நாங்கள் ரொம்ப பசிக்குதுன்னு கேட்டதுனால என் அம்மா உடனே இன்ஸ்டண்ட்டாக வந்து அந்த மிக்ஸ் பஜ்ஜி போட்டு மாவு நம்மளோட பஜ்ஜி பக்கோடா மாவு அதை வச்சு உடனே 65 போட போகிறாங்க. எப்படி இருக்குன்னு ரொம்ப எனக்கு அப்படியே அதுவும் முக்கியமா ஆர்வமாக இருக்குது. எனக்காக தான் நான் வந்து ரொம்ப பசிக்குதுன்னு சொன்னேன் அதுக்காக. எஸ், அம்மா செய்றாங்க. தண்ணி கொஞ்சம் தெளிச்சுக்கு வேணுமா? இருடா தெளிக்கலாம். முதல்ல இதெல்லாம் பாரு ஒட்டிக்கிச்சா. ஆமாம்மா. முதல்ல லைட்டா கொஞ்சம் தண்ணி இப்போ எடுத்துட்டு வா. பூஜை போய் எடுத்துட்டு வா போ. நானே எடுத்துக்கிறேன். தொடுப்பால். என் அம்மா ஒரு பழமொழி சொன்னாங்க, ஆட்டாளுக்கு ஒரு தொட்டால். கிட்ட விட்டான்னா இன்னொருத்தர்கிட்ட அதை பாஸ் பண்ணுவாங்க. அதுக்கு தான் இந்த பழமொழி. எப்படி ஆட்டாளுக்கு ஒரு தோட்டாளு, தோட்டாளுக்கு ஒரு தொடுப்பாளு. சரி, அவங்களுக்கு ஒரு வேலையாகட்டும். பழமொழி சொல்லுவாங்களே. நான் இங்கே வந்து இப்போ ரொம்ப நிச்சயமா போகணும்னு சொல்லலை. அரிசிக்கு ஒலை போட்டாச்சு. இப்போ நம்ம அரிசியை போட்டுக்கலாம். எண்ணெய் காய வச்சிட்டோம். ரொம்ப பசிக்குது கேட்டதுனால எண்ணெயை காய வச்சிட்டோம். வர்ஷா சும்மா தான் இருக்கா. வர்ஷா இதை கழுவி போடு வர்ஷா. சும்மா தானே நிற்கிறேன். பசி எடுக்கும்போது எனக்கு வேலை சொல்லக்கூடாது நீங்களா? ஓ, நல்ல கதையா இருக்கே. அப்புறம் புகை வர அளவுக்கு காஞ்சிச்சு. சூப்பர்மா. போடுமா. சினாமிக்கா. நான் அப்படியே பக்கத்தில் இதை போடுறேன். இதையும் காட்டுங்கப்பா. அவ்வளோ கஷ்டப்பட்டு உழவு போட்டு அரிசி போடுறேன். சிங்கப்பெண்கள் 2 சிங்கப்பெண்கள் வந்து பாருங்க உழைச்சிட்டு இருக்காங்க. அரிசிடும். இந்த சிங்கப்பெண் வந்து சாப்பிட வெயிட் பண்ணிட்டு இருக்கு. இல்லை சொல்ல வீட்டில் கடைக்குட்டினா அப்படிதான்டா. ஆமாம்மா. அதுவும் உனக்கு தெரியாத வேலையா? நீ சமைச்சு தரிய காலையில எழுந்து ஒரு சில நாள் அம்மாவுக்கு முடியலன்னா. ஆமா சொல்லும். சீக்கிரம். என் அம்மா சுட சுட பொரிச்சு கொடுத்தாங்க இல்லையா, அதை வருஷம் வந்து இப்போ சாப்பிட போறா. நான் தான் சாப்பிட போறேன். எப்படி இருக்கு? வேற மாதிரி. என்ன இது? ஒரு பக்கம் சிக்கன் சாப்பிட்டுருந்தேன், ஒரு பக்கம் வந்து சிக்கன் தொக்கு ரெடி பண்றாங்க. சிக்கன் தொக்கு பண்ண போறோம் இல்லையா, அதுக்கு கட் பண்ணிட்டுங்க. நான் சூப்பராக செஞ்சுருக்கேன். சாப்பிடுங்க. என் அம்மா ஒரு பக்கம் வறுத்து கொண்டுகிட்டே இருக்காங்க. என் தங்க பிள்ளைக்கு கொஞ்சம் எடுத்து வைங்கடி. தங்க பிள்ளைக்கா? உன் பிள்ளைக்கு இல்ல, உன் பிள்ளைக்கு இல்லை, நாங்க சாப்பிடுவோம். நாங்களும் காலி பண்ணுறோம். என்னோட செகண்ட் ஃபாதர் அவன் பாரு, அவன் கடையில இருக்கான் பாரு. இன்னைக்கு நம்மள ஃப்ரீயா பார்க்கவே ரொம்ப சூப்பரா இருக்கு. டேஸ்டா வேற இருக்கு. அம்மா ஒண்ணுக்கும் இல்ல, நான் சாப்பிடுவேன். ஒரு சூடாக சாப்பிட்றதுக்குலாம் ஒரு பாக்கியம். ஆமா, எனக்கு ரொம்ப பிடிக்கும் சூடா சாப்பிட்றதுனாலே. ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, நாங்கள் டெய்லி ரெசிபிஸ்லாம் அப்லோட் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதில் வந்து ஒரு வாட்டி ஃபிஷ் ஃப்ரை பண்ணியிருந்தோம்மா நம்ம. அதில் அவங்க சொல்கிறாங்க, என் அம்மா நான் சின்ன வயசுலாம் நான் செஞ்சு கொடுத்தா அப்பப்பே சாப்பிட்ருவேன். உங்களை மாதிரிலாம் நான் இல்லை, நீங்கள் ஆறி போய் காஞ்சி போய் சாப்பிட்றீங்க. நம்மளை பற்றி அவங்க கொஞ்சம் தானே காட்டுறோம். இந்த மாதிரி தான் நாங்கள் சூடாக செஞ்சு சாப்பிட்றது. மிச்சத்தை தான் நாங்கள் வீடியோவில் வரும். வருஷம் வந்து முக்கியமா சிக்கன் 65 போடும்போது மீன் வறுக்கும் போது வெங்காயம் வச்சு ஃபர்ஸ்டே சாப்பிடுவோம். ஆமாம், அப்படிதான் நாங்கள் சுட சாப்பிடுவோம். ஸோ அது வந்து அவங்க ஒழுங்காக கமெண்ட் பண்ணியிருந்தா கூட பரவாயில்ல. ரொம்ப ஒரு மாதிரி பேட் வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணி ஒஸ்ட்டாக கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் அப்படி கிடையாது, சூடாகவும் சாப்பிடுவோம். பார்த்துக்கோங்க சிஸ்டர். ஹலோ, சீக்கிரம் வந்துட்டீங்களே. அப்பா இப்பதான் வந்தாரு. வந்தோடனே அந்த கறியை கொஞ்சம் பாருங்களேன். அம்மா பார்த்தீங்களா, பரவாயில்ல. அப்பாவும் எதுவும் சொல்லாம வந்து நிக்கிறாரு. சரி நான் பார்க்குறேன் அப்படின்னு வந்து பிரியாணி ஓப்பன் பண்ண போறோம். 20 minutes ஆயிடுச்சு. வாங்க பிரியாணி எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். பார்க்கலாம். நல்லா உதிரி வந்திருக்கா. அடி பிடிக்காம கிட்ட வாங்க. அப்படியே வந்து சினிமாட்டிக் ஷாட் எடுங்க பார்க்கலாம். செம்மையா இருக்குல்ல. சூப்பரா இருக்கு. எப்படி சூப்பர். எறா பிரியாணி ரெசிபி வேணா எல்லாரும் கமெண்ட்ல வந்து ஒரு ரெட் ஹார்ட்டினே கொடுங்க. நாங்க சீக்கிரமா வீடியோ அப்லோட் பண்ணோம். ஏல இன்னும் அப்லோட் பண்ணலையா நீ? இன்னும் அப்லோட் பண்ணல. எறா பிரியாணி, சிக்கன் பிரியாணி தான் போட்டிருக்கியோ? சிக்கன், மட்டன், ஃபிஷ் போட்டிருக்கல. ஓகே, ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சுத்தமாக அடி பிடிக்கவே இல்லை. நாங்கள் அந்த தோசைகள் போட்டோம் இல்லையா, அதனால தான். அதே தான். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மூடி வச்சிடலாம். சுட சாப்பிடுவோம். சுட பிரியாணி ரெடி. வாங்க சாப்பிடலாம். என்னென்ன போட போகிற பூஜா? மக்களே, அடுத்து வந்து நம்ம சிக்கன் தொக்கு பண்ண போகிறோம். அது கரிஞ்சாச்சு. ஸ்பைசஸ்லாம் முன்னாடி ஆட் பண்ணிட்டேன். அப்பா நான் வீடியோவில் இப்போ தான் வராரா? இல்லை, அப்பா ஆல்ரெடி வந்துட்டேன். ஓகே அப்போ நான் தான் வரேன். எல்லாருக்கும் ஹாய். சாப்பாடு வெந்துருச்சு. அப்படியே 65. வச்சுக்கலாம்.
டேஸ்ட்டாக இருக்குல்ல புதா? இந்தா ஏமா இது சேர்த்துனியா கொத்தமல்லி கருவேப்பிலை தொக்குக்கு இது நம்ம எல்லாத்தையும் எதுவும் ஓகே கட் பண்ணி தான் ஸ்டார்டே பண்ணுறோம். மோதி எவ்வளோ கொட்டிச்சு பாரு அம்மா இல்லையா ஜஸ்ட் மிஸ்ஸு. எப்படி இருக்கு? நிறைய சாப்பிடவே இல்லைம்மா, எல்லாரும் கூட்டி விட்டுருக்கோம். சாப்பிட்றா வெங்காய தக்காளி வதங்கிடுச்சு. சிக்கனை சேர்த்துக்கலாம். எலும்பு ஈரல் இதெல்லாம் போட்டு அப்படியே தொக்கு மாதிரி தோல். நல்ல கிணறு தோல். அப்பா இதுக்கு பச்சடிக்கு சீவுறாரா? அப்பா இருட்டா தெரியுதுங்க. நான் போயிட்டு உங்களை அந்த பக்கந்து கவர் பண்றேன். அப்போதான் ஹேண்ட்ஸமா இருப்பீங்க, ஹேண்ட்ஸம் ஹீரோ மாதிரி இருப்பீங்க. ஏற்கனவே நீங்க கமெண்ட்ஸ்ல வந்து ரொம்ப யங்கா இருக்கீங்கன்னு சொல்றாங்கம்மா. பத்திரமா பாத்துக்கோண்ணா, பார்த்து வச்சுக்கோ. அப்பாவோட குறும்பு சேட்டை அதிகமாயிடும். அப்பாவை வந்து பல லட்சம் பேர் பார்க்கலாம், ஆனா அப்பா பார்க்கணுமே. ஓ, இந்த இடத்துல என்ன பண்ண பூஜா அந்த ஹார்ட் போட்டு அந்த பாட்டு ஒரு பாட்டு ஒண்ணு வருமே. பச்சை கலர் டிஷர்ட் அப்பாவுக்கு ரொம்ப அம்சமா இருக்குல்ல. அப்பா டிஷர்ட்டும் பச்சை, வெள்ளரிக்காவும் பச்சை. அப்பா இப்ப தோல் சீவி போட்டாருப்பா, ஆனா பச்சையா தான் இருந்துச்சு அது முன்னாடி. கொஞ்சம் எங்களையும் பார்க்கணும், நாங்க உங்களை கவர் பண்றோம்னா கொஞ்சம் அப்படியே கேமரா பார்க்கணும். சின்சியரா கேஷுவலாமா மா அப்பாவை நோட் பண்ணினே இரு, புரியுதா? சிசிடிவி போடு எல்லா இடத்துலயும். ம், சமையல் பண்ணிட்டு தான் தின்னுவாங்க. ஆனால் எங்கள் அக்கா பாருங்க சமைக்கும் போதே தின்னு தான் சமைக்கும். சிக்கன் தொக்கு ரெடி. கொஞ்ச நேரம் வேக விட்டு சிம்ல வச்சு ஆஃப் பண்ணிடலாம். எப்படி இருக்கு? பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குது, நல்லா இருக்கா? செம்மையாக இருக்குது. சாப்பிட்டா தான் தெரியும். மூடி வச்சிடலாம். ஓகே, இன்னும் எவ்வளோ அது ரெடி ஆகும்? 10 மினிட்ஸ். 10 மினிட்ஸா? ஓகே. நாங்கள் வந்து அப்படியே இப்போ பாத்திரம் தேய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அம்மா வருஷாவும். ஏன்னா இப்போவே தேய்ச்சிட்டாதான், இல்லை நிறைய பாத்திரம் சேர்ந்துரும். ஆல்ரெடி கொஞ்சம் தேய்ச்சி கவுத்து வச்சுருக்காங்க இங்கே. இன்னொன்று அப்புறமா டயர்ட் ஆயிடும் சாப்பிட்டு முடிச்சோம். ஆமாம், ரெஸ்ட் எடுக்கலாம். நம்ம இதை முடிச்சோம்னா நம்ம டைஜஸ்டிவ் சிஸ்டம் வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருவோம்ல. ஐயோ ஏதோ சொல்கிறாங்க இங்கே வந்து. அதான் கொஞ்சம் சொல்லுது கூட. இங்கே அப்பா வந்து 65 பொரிச்சிட்டு இருக்காரு. நான் வந்து சிக்கன் செஞ்சுட்டு இருக்கேன். சிக்கன் தொக்கு ஒருவேளை சோத்துக்கு எவ்வளவு கஷ்டப்பட வேண்டியதா இருக்கு. அம்மோ என்ன பண்ற? தேய்ச்சி கழுவிடுறேன்டா. ஏன் கழுவுறீங்க? சுத்தமா இருக்கிறதுக்கு வேலை இல்லை அம்மாக்கு. இன்னைக்கு கடை லீவா, சத்துமா வேலை இல்லையா, அதனால தேய்ச்சி கழுவிடுவோம். புதினா கொத்தமல்லி தூவிக்கலாம். அப்பா அங்க பாருங்க காலை பிரிச்சு வைக்கிறாரு. ஹலோ ஹலோ இங்க வாங்க. எனக்கு அதை பார்த்தோன்னே டெம்ட் ஆயிடுச்சு. வாங்க. அங்க பாருங்க. வாவ், சூப்பரா இருக்குப்பா பார்க்கவே. அந்த சீக்ரெட் மசாலா இதுதான். சீக்ரெட் மசாலா என்னென்ன பார்த்தீங்கன்னா காஞ்ச மிளகா, மிளகு, சீரகம், சோம்பு எல்லாம் போட்டு வறுத்துட்டு பொடி பண்ணி கடைசியாக போட்டு இறக்கணும்னா சூப்பராக இருக்கும். இப்போ வந்து சிக்கன் குழம்புக்கு தானே இது? சிக்கன் தொக்கு. தொக்குக்கு அப்படியே லெமனையும் நான் பிழிஞ்சுக்கிறேன். சூப்பர்மா, செம்மையாக இருக்கும். அவ்வளோதான். இப்போ அது கிளறி இறக்கியாவது சரி முடிஞ்சாமே போட வேண்டியதா? அம்மா வாசனையா இருக்குமா இது? நல்லா தொலை விடுங்க. தரலுங்க. இது அப்படியே அதை பாருங்க, போங்க நான் தொழுகிறேன். சிக்கனை போடுங்க. என்னம்மா பண்ற? கேஸ் கிளீனிங். ஆமாம், கமெண்ட்ல நிறைய பேர் கேட்குறீங்க உங்கள் கேஸ் மேடை எப்படி சுத்தமாக இருக்குது, அடுப்பு மேடை கேஸ் மேடை எப்படி சுத்தமாக இருக்குன்னு கேட்குறீங்க. அப்போ முடிச்சிடணும், அவ்வளோதான். இதற்கும் காரணம் என் தாய் மட்டுமே. அப்பப்போ முடிச்சிடணும்ப்பா, அவ்வளோதான்ப்பா. வேற ஒன்றுமே இல்லை, சுத்தமாக இருக்கும். நமக்கு ஒரு டென்ஷன் இருக்காது, அடுத்தடுத்த வேலை செய்யலாம். அடுத்தடுத்த வேலை செய்யும் போது நமக்கு வந்து இந்த சோர்வு இருக்காது. சோர்வு இப்போ நைட்டு வந்து இப்போ சமைக்க வரேன்னு வச்சுக்கேன், இது பார்த்தோன்னே சந்தோஷமா இருக்கும். மகிழ்ச்சியா குடும்பத்துக்கு சமையலை செய்யலாம். கச்சா முச்சான்னு இருந்ததுன்னு வச்சுக்கோ, ஐயோ அப்படின்னு தோணும். நிஜமா இதை நீங்களே ஃபீல் பண்ணியிருப்பீங்க. உண்மையா இருந்தா கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க.
20 minutes later. அப்பா ரசம் சாதத்துக்கே போயிட்டாரு. எப்படிப்பா இருக்கு எறா பிரியாணி? செம்மையா இருக்கு. தொக்கு சாப்பிடல. தொக்குதா பிரியாணி போட்டு சாப்பிடுறேன்னா செம்மையா இருக்கு. ஓகே ஜெய் எப்படி இருக்கு? டேஸ்ட்டாக இருக்கு, எல்லாமே செமையாக இருக்குது. வர்ஷா உனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கா எறா பிரியாணி? சூப்பராக இருக்கு. நல்லா இருக்கா? இப்போ அடுத்து அம்மா எப்படி இருக்குன்னு சொல்ல போறாங்க. இப்போ காரம் எல்லாம் சூப்பராக ஊறி நல்லா இருக்குடா. நல்லா இருக்கா பிரியாணி? ஓகே எறா பிரியாணி. 65 நல்லா வெந்துருச்சு. வேக வச்சதாப்பா. மசாலா போட்டுதா அம்மா? செம செம செம. ஆனால் பூஜாஸ் கிச்சன். ஓகே வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாட்டா பாய். நாங்கள் எல்லாரும் சாப்பிட போகிறோம். நீங்கள் சாப்பிட்டீங்களா? வந்துட்டேன். நான் சாப்பிட போகிறேன்.